ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கங்கள். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தாங்க. வாழ்க்கைய சுயமா கட்டமைச்சிக்க கூடிய ஒரு ஆற்றல் படைச்சவங்க தான் கும்பராசிக்காரங்க. அப்படிப்பட்ட கும்பராசிக்கு குரு 5ல வரும். இருக்கிறதுல சிறப்பான ஒரு குரு பெயர்ச்சி யாருக்கு அப்படின்னா அது வந்து கும்பராசிக்குன்னு தான் சொல்லியாகும். வரும் சித்திரை 28 மே 11 ஞாயிற்றுக்கிழமை அன்று பகல் 1:20 மணி வாக்கில் ரிஷபத்துல இருக்கிற குரு மிதனத்துக்கு போகும். அந்த மிதனம் வந்து கும்பராசிக்கு 5ஆம் இடம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு புத்திரஸ்தானத்துக்கு குரு போகிறது மிகுந்த சிறப்பு. ஏற்கனவே ஜென்ம குருவால அவசப்பட்டு இருக்கீங்க, ஜென்ம ராகுவால அவசப்பட்டு இருக்கீங்க, 7ஆம் இடத்து கேதுவால பிரச்சனை அனுபவிக்கிறீங்க, அர்த்தாஷ்டம குருவாலையும் சங்கடங்களை அனுபவிச்சுக்கிட்டே இருந்தீங்க. ஆனா இந்த முறை 5க்கு குரு வந்து உங்களுடைய சகல கஷ்டங்களையும் தீர்க்கறதுக்கு துணைக்கும் போகுது. ஏன்னா பூர்வ புண்ணியத்துல குரு வரக்கூடியது அவ்வளவு சிறப்பான ஒரு விஷயம். ஒரு வாழ்க்கையோட அடித்தளம்னு சொல்லுவோம். அந்த அடித்தளத்தை இடக்கூடிய ஒரு அமைப்பை வந்து 5ஆம் இடத்து குரு தான் செய்யும். வாழ்க்கையை மாத்திருச்சுப்பா, அந்த ஒரு வருஷம் வந்து வாழ்க்கையை மாத்திருச்சுப்பான்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு வருஷம் தான் இந்த கும்பராசிக்கு அமைய போகுதுன்னா அதுல வந்து ஆச்சரியப்படுத்துக இல்லை. ஏன்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் குரு 2க்கும் 11க்கும் உரியவர், மிகுந்த யோகாதிபதி. கும்பராசிக்கு மிகுந்த யோகாதிபதியா இருக்கிறவரே குரு தான். அந்த குருவே வந்து 5ல அமரும் போது மிகுந்த யோகங்களை அது கொடுக்கும். குறிப்பா உங்களுடைய சொந்த ஜாதகத்துல நல்ல தசாபுத்திகள் நடந்துட்டு இருந்ததுன்னா உங்களுடைய வெற்றி வந்து அளவிட முடியாததா இருக்கும். உங்களுடைய சொந்த ஜாதகத்துல கெடுதலான தசாபுத்திகள் நடந்துட்டு இருந்தா கூட இந்த 5ஆம் இடத்து குரு நல்ல வெற்றிகளை ஈட்டி தரும்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த குருவை வந்து நம்ம சிறப்பா போற்ற முடியும். உத்தியோகஸ்தர்கள் ரொம்ப சிறப்பான நிலையை அடைவாங்க. அவங்களுக்கான ஒரு படிக்கட்டுகள் அமையும். இனி அவங்க வந்து முன்னேறி போயிட்டே இருப்பாங்க. 5ல் உள்ள குரு உங்களுடைய 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால அதிர்ஷ்டம் இருக்கும். லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு ஏற்படும். ஜென்ம சனியையும் ஜென்ம ராகுவையும் உங்களை பார்க்கறதுனால உங்களுக்கு வேலையில உள்ள பிரச்சனைகளை அது வெகுவா குறைச்சு உங்களை வந்து ஒரு முக்கியமான அந்தஸ்துக்கு தள்ளக்கூடிய அமைப்புல இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்கு. உத்தியோகஸ்தர்களுக்கு போன இடங்கள் எல்லாம் சிறப்பு கிடைக்கும். அவங்க மற்றவங்களுடைய ஆதரவு, உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு, கீழ் பணிபுரியவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இந்த நேரத்துல உங்களுக்கு எதிரியாக இருந்தாலும் நன்மை செய்வான் அப்படின்றது சொல்லிதாங்க. ஆனா இதை சொல்ற இதே நேரத்துல அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாசமும் குரு அதிசாரமா கடகத்துக்கு போறதுனாலையும் வக்ரகதியில இருக்கிறதுனாலையும் இந்த 3 மாதங்கள் நீங்க எச்சரிக்கை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். இந்த 3 மாசங்களை தவிர்த்து மற்ற எல்லா மாதங்களும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு. சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க லாபத்தை அபரிமிதமா பார்ப்பாங்க. பல மடங்கு லாபம் ஏற்படும். டிம்பர் தொழில் பண்றவங்க, ஆலயம் தொடர்பான தொழில் பண்றவங்க, லேபர் சப்ளை அதுல ஈடுபடுறவங்க, ஜவுளி தொழில் பண்றவங்க, விவசாயம், உரத்தொழில் பண்றவங்க, இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்க, கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில ஈடுபட்டுருக்கவங்க, இப்படி எல்லாருக்குமே வந்து எந்த தொழிலாக இருந்தாலும் லாபம் உங்களுக்கு அபரிமிதமாக கிட்டும். திருமண வயதுல இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் நிச்சயமா உண்டு. அற்புதமான வாழ்க்கை துணை அமையக்கூடிய ஒரு யோகத்தை இந்த குரு வழங்குவார்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால 7ஆம் இடத்துல இருக்கிற கேதுவையை நினைச்சோ அல்லது 7ஆம் இடத்தை பார்க்கிற ஜென்ம சனியை நினைச்சோ நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. குழந்தை தாமதம் ஏற்பட்டவங்க, பிள்ளை பேர் இல்லாம அவசரப்படுறவங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த 5ஆம் இடத்து குரு வந்து விசேஷமானது. நிச்சயமா இந்த வருடம் குழந்தை பிறகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லியாங்க. குடும்பத்துல சந்தோஷம் அளவிட முடியாததா இருக்கும். உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் நிறைய மன ஒற்றுமை ஏற்படும். கருத்து வேறுபாடுகள் குறையும். அதனால சண்டைகள் குறைஞ்சு ரொம்ப மகிழ்ச்சி அதிகமாகும். குழந்தைகள் உயர்நிலையை அடைவாங்க. குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். அவங்களுடைய கல்வியும் சிறப்பா இருக்கும். கும்பராசியை சேர்ந்த மாணவர்களாக இருந்தால் குறிப்பிடத்தக்க வெற்றியை அவங்க அடைவாங்க. அதிக மதிப்பெண்களும் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுவரைக்கும் உங்களை வந்து தேக ஆரோக்கியம் உட்பட சோதனை பண்ணிட்டு இருந்த பல விஷயங்கள், கேஸ்ட்ரிக் ட்ரபிளோ அல்லது வந்து முதுகு வலியோ அல்லது உடல் சூடு சம்பந்தப்பட்ட விஷயங்களோ இதெல்லாம் வந்து இப்போ மறைஞ்சே போகும்.
குரு உங்களுக்கு 5ல இருக்கிற காரணத்தினால உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும். தாய் தந்தையோருடைய ஆரோக்கியத்தை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆக மொத்தம் இந்த குரு பயிற்சி கும்பராசிக்கு ஏகப்பட்ட வெற்றிகளை கொட்டி குவிக்க போகுது அப்படின்னா அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. குருவோட பயிற்சி காலகட்டம் முழுக்க நிறைய நன்மைகளை வாரி வழங்கணும்னு நீங்க பிரியப்பட்டீங்கன்னா நீங்க போகக்கூடிய முக்கியமான ஸ்தலம் திருவெண்காடு. அந்த திருவெண்காட்டுல உள்ள தட்சிணாமூர்த்தியை வணங்குறதும் ஈஸ்வரனை வணங்குறதும் உங்களுக்கு மிகுந்த சிறப்புகளை உண்டு பண்ணும். நன்றி, வணக்கம்.